ஹாய். அங்கே பாருங்கள் மழை பாருங்கள் எவ்வளோ, அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு மழை பெய்யுது. இப்போ வந்து மலையில் கப்பல் செய்ய போகிறோம். கப்பல் வாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு A4 சைஸ் பேப்பர். சோ இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டான்டா. கரெக்டா சதுர ஷேப்ல கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மடிச்சுட்டு எனக்கு அவசரம். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, அவ்வளவுதான் பண்ணிட்டே பாருங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சா? அடுத்து ஒரே ஒரு பேப்பர் வந்து அதை மட்டும் எடுத்து அடுத்து இந்த 3 பேப்பர் வரும். இந்த 3 பேப்பர் அப்படியே இப்படி மடிச்சிடணும் இந்த பக்கம். அப்போ ஆப்போசிட் சைடு. ஓகேவா? அடுத்து இது ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது இப்படி பண்ணிட்டு நீ பாருங்க, இது இப்படி பண்ணிட்டு இப்படி முடிக்கணும். இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணும். ஓகேங்களா? முடிச்சாச்சா? ஓகே, இதை வந்து அவ்வளோதான் பாருங்க. இப்போ கப்பல் வரும். ஜஸ்ட் இதை அப்படியே போதும், அவ்வளோதான். கப்பல்ல இல்லை, அது படகுன்னு சொல்லுவாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நாம கப்பல் யாரெல்லாம் கப்பல் செஞ்சு முக்கியமா அந்த மழை வர டைம்ல எல்லாம் செஞ்சு விடுவாங்க. அவ்வளவுதான். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். படகு இது வந்து மலையில விடணும். ஆனா மழை அந்த அளவுக்கு நம்ம தண்ணியில விடலாமா? சரி ஓகே. நீ பாருங்க தண்ணி ஊத்துது. கப்பல் ஆல்ரெடி கப்பல் கவுந்துருச்சு. ஏன் கவுந்துச்சுன்னா அங்க ஆல்ரெடி ஒரு தண்ணியில விட்டுருச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இங்க பாருங்க எப்படி இருங்க. இன்னும் 2-3 செஞ்சு எடுத்துனாங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு விட்டது என்ன சொல்றது விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த மாதிரி மழை டைம்ல இந்த டீ காஃபி இந்த பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாம் விடுறது எல்லாம் யாருக்கு பாருங்க. என்னோட கப்பல் பாருங்க கவுந்து போச்சு. இங்க பாருங்களேன், இவ்வளோ கப்பல் செஞ்சோம். ஆனா நாங்க செய்யறதுக்குள்ள இந்த பிள்ளைல இப்ப இருக்கிற மாதிரி அப்ப ரொம்ப துணிச்சிருக்காரு. செய்யறதுக்குள்ள கொஞ்சம் அப்படியே காட்டுங்க. மழை நின்று போச்சு. இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை. எதுவுமே போலையே பாருங்க. போது ஜூம் பண்ணி காட்டுங்க பாருங்க எப்படி போகுது அழகா. இதுக்கு மேல எல்லாம் போகணும்னா ஆத்துல தான் விடணும். ஆத்துல விட்டு அடிச்சுன்னு போயிடும் எல்லாம். குடி எனக்கு ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க குட்டி கப்பல். இங்க பாருங்க ஒரு கப்பல் கவுந்துருச்சு. இதுல வந்து ஒரு குட்டி ஆள் வந்து குட்டி கப்பலோட போறாங்க. இந்த கையில பிடி. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. கையில பிடி. கொடுங்க கொடு. ஏய் சூப்பர். கிளாப் பண்ணிருங்க. இது சிஜினா கூட கப்பல் பாருங்க. கப்பல் செஞ்சு விட்டாங்க. இங்க ஒருத்தர் பாருங்க, அது அப்படியே ஆவல பாத்துக்கிறாரு. அங்க பாருங்க, அவரை காட்டுங்க. கப்பல் கவுந்து. என்னடா கப்பல்லாம் கவுந்து போச்சு ஏன் பாக்குறாரு? ஜூம் பண்ணி காட்டுங்களா? ஏய் லியோ, ஒரு பெரிய ஆளு
ஸோ இப்போ வர எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லைக் பண்ணுவீங்க, லைக் இந்த மாதிரி மலையில் வந்து கப்பல் செஞ்சு விடுறது, அப்புறமா இந்த போண்டா பஜ்ஜி இந்த டீ வச்சு சாப்பிட்றது, அப்புறமா நிறைய பேர் வந்து மலையில் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, நலையிறது, இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.